வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம குட்டீஸுங்க சாராவும் பவுலும் என்னென்ன குறும்பு பண்ணாங்க, என்னென்ன சேட்டை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கூடவே கிச்சன் டிப்ஸ் ஒரு ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டீஸுங்க பண்ற குறும்புக்கு அளவே கிடையாது. அதுலயும் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தவே பத்தா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாராவும் பவுலும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பவுல் சாரா இப்படிலாம் டான்ஸ் ஆடினாங்க, இப்படி பால்வாடி போனாங்க அப்படிங்கறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். பொம்மை என்ன பண்றீங்க? தம்பி படுக்க வச்சுக்கிறியா? எங்களுக்கு சாரா குட்டியோட தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்த உடனே அந்த பொம்மையை வச்சு பச்சு தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பவுல் ஆல்ரெடி எழுந்து ரெஸ்ட் ரூம்ல போயிட்டாரு. இருந்தா கூட மறுபடியும் ஒரு ட்ரெஸ் மாற்றி விட்டுருந்தேன். என் கூட சேர்ந்து ப்ரஷ் பண்ண வந்துட்டாரு. பேஸ்ட் வேணும் நான் என்னை பல்லே தேக்க விடல. பவுல் நல்லா பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறான். ஆனால் சாரா குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரஷ் பண்ணிக்கிறதே இல்லை. டெய்லி அழுது தான் ப்ரஷ் பண்ணுறாங்க. ஆனால் பவுல் இப்படி அப்படின்னு தேய்ச்சிக்கிறாரு. கூடவே நானும் ப்ரஷ் பண்ணி விட்டுறேன். பாருங்க, தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு. நம்ம போல் யூரின் போனாவே நம்ம இஷி கழுகுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி வாஷ் பண்ணிப்பாரு. சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது குழந்தைங்க நம்மளையும் மீறி நம்ம சொல்லி கொடுக்காமலேயும் கூட கற்றுக்குறாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காலையில் பவுல் குட்டிக்கு பால் கொடுத்துட்டேன். 2-3 டேஸாக வீடியோஸ் போட முடியல. படியிலேருந்து ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிற வரையும் ஆகிடுச்சு. ஏன்னா ஹார்ட் பீட் இல்லாமையோ இல்லை உள்ளுக்குள்ளே தான் இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபஸ்ட்டு படியிலேருந்து 5வது படிக்கு நல்லா வலிக்கு விழுந்து கல் மேலே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முதுகுக்கு அடி, ஆனால் எலும்புக்கெல்லாம் எந்த ஃப்ராக்சரும் கிடையாது. நல்ல தசைக்கு அடி விழுந்துருச்சு. அதனால் அட்மிஷன் இருக்க சொல்லிட்டாங்க. இருந்து அந்த பேக் பெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அதுக்கு உண்டான பெயின் கில்லர்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பெயின் கில்லர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கல, பெயின் கில்லர் கொடுத்தாங்க. கூடவே ஜெல்லு கொடுத்தாங்க. ஏன்னா ஆயின்மெண்ட் போட்டோம்னா குழந்தையோட தண்ணி கம்மியாயிடும். ஸோ அதனால் டைக்ளோஃபெனக் ஜெல்லு தான் கொடுத்தாங்க. அது அளவாக போட்டுக்கிட்டு சுடு தண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தேன். ஸோ அதனால் உன்னோட உடம்பை ரெக்கவர் பண்ணுறக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. போய் அங்கே வச்சிருங்க டம்ளர் அப்படின்னே ஓடி வந்துட்டார் கிச்சனுக்கு. ஸோ இப்போ உடம்பு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் காஃபி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? இன்றைக்கோட ரெசிபி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா எனக்கு காஃபியே போட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் போடுற மாதிரி நீங்கள் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லைட்டாக பால் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் கொஞ்சமாக இப்படி பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது காஃபி சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் மட்டும் ஊற்றின போதும், ஆற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது. தேவைப்பட்ட ஒரே ஒரு தடவை ஆவி பறக்க ஆற்றிக்கோங்க. ஒரு டைம் ஆற்றின போதும் சூடாக காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காஃபி லவர்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இப்படி தான் காஃபி போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காஃபினா ரொம்பவே பிடிக்கும். அடுத்து சாரா குட்டிக்கும் பால் கொடுத்தாச்சு. சாரா குட்டி எழுந்து முகந்தான் கழுவுனாங்க, இனி குளிக்கல. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் கொடுத்தாச்சு. பாருங்கள், பவுல் குட்டி அடுத்து குளிச்சாச்சு. அவங்க அப்பா மடியில் போய் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அடுத்து சாரா குட்டியும் குளிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு விட்டுருந்தோம். இதே வேணும்னு கேட்டிருந்தாங்க. பயிர் கேட்டிருந்தாங்க, வேக வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு பாருங்க வீடே கொட்டி இறைச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க. 4 வாய் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. கீழே கொட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதம், ரசம், அவரைக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். எப்போ ரசம் வச்சாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரைக்காய் பொரியல் வைப்பேன். அவரைக்காய் இருந்துச்சுன்னா எனக்கு அவரைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவரைக்காய் பொரியல் மஸ்ட் ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் பேக்கில் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பாருங்கள், பவுல் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணுறாராம். சாரா குட்டி கொஞ்சம் நேரம் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலையிலே கண்ணை கட்டி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். முன்னத்த நாளே கடலை குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கு இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றிட்டு 2 பிள்ளைங்களுக்கு இட்லி கொடுத்தாச்சு. நானும் கூடவே சேர்ந்து இட்லி சாப்பிட்டாச்சு. எனக்கு இட்லிக்கு எந்த குழம்பா இருந்தாலும் ஓகே தான். பிள்ளைங்களும் எல்லா குழம்பும் சாப்பிட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தான், சட்னி தான் அப்படின்னு இல்லை. நம்ம பிச்சு கொடுத்தா கூட இட்லி சாப்பிட்றதில்ல. அவராக தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பொறுமையாக சாப்பிட்றாரு. அது பாருங்கள் எப்படி குழம்புல முக்கி சாப்பிட்றாருன்னு. பெரியவங்க கூட இப்படி சாப்பிட மாட்டோம். அவருக்கு தனியாக சாப்பிட்டாதான் அவருக்கு திருப்தி. சாரா குட்டிக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்களோட பேக்கில்
பாப்பாவை பால்வாடி அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போல்லாம். ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸ்நாக்ஸுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு தருவேன், இன்றைக்கி எதுவும் செய்யலை. ஸோ அதனால் பிஸ்கெட்டே செஞ்சு கொடுத்துட்டேன். சாராக்குட்டிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவங்களுக்கு பேகை மாட்டி விட்டு ரெடி ஆகிடுச்சு தலை சீவி. ஏன்னா அவங்க பால்வாடி போயிட்டாங்கன்னா மதியம் வரையும் அங்கே இருந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த தொந்தரவும் கிடையாது, அழுகிறதெல்லாம் கிடையாது, சமத்தாக இருந்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. எனக்கு யூனிஃபார்ம் தான் வேணும்னு இன்றைக்கி காலையில் ஒரே அழுக. யூனிஃபார்ம் இல்லைம்மா இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னது கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாய். எங்கே போகிற? ஸ்கூலுக்கா? எதுக்கு? டீச்சர் கிட்ட போறியா? இப்படிதான் ஸ்கூலுக்கு போகிறேன், டீச்சர் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பா வந்திருந்தாரு. ஸோ அதனால் அப்பா கிட்ட பவுலை விட்டுட்டு நான் தான் இன்றைக்கி வந்து சாராக்குட்டியை பால்வாடி கொண்டு போய் விட போகிறேன். அவங்க அப்பா விட்டுருவாரு, இன்றைக்கி அவருக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ அதனால் நம்ம வண்டியில் ஏறியாச்சு. பாருங்கள் தயங்கி தயங்கி போகிறாங்க. இங்கே வர வர இது பண்ணுவாங்க, அப்புறம் மிஸ்ஸை பார்த்தோன்னே ஜாலி ஆகிடுவாங்க. கூப்பிடுங்க பாரு, போ உள்ளோடு ஓகே பாய். பிஸ்கெட்டு சாப்பிடு, இரு மம்மி போயிட்டு வருவேன் சரியா? அதுக்கப்புறம் பவுல் குட்டிக்கு ஐஸ் கொடுத்தோம். சாராக்குட்டி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பவுல் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருந்தால் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணி காயப்பட வேண்டிய துணியெல்லாம் எடுத்து வச்சு காய போட்டாச்சு. பவுலுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களும் கீழே கொட்டாமல் சாப்பிட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கீழே கொட்டுறாங்க தான், பட் வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் வந்து கீழே சிந்தாமல் சாப்பிட்டு பழகணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஐஸ்னால் ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் பவுலுக்கு. டெய்லி ஐஸ் கிட்ட அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் டெய்லி வாங்கி கொடுத்தா நம்ம கட்டுப்படி ஆகாது இல்லைங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள்னா சரி, ரெகுலராக வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதனால் நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இந்த டேங்கு, அதுக்கப்புறம் அந்த ரஸ்னா அந்த மாதிரிலாம் வாங்கி நானே கலந்து வச்சிடுறது. அவங்க கேட்கும்போது அப்பப்போ ஒன்று ஒன்று கொடுக்கறது. நம்மளை வீடியோ பேச விடாமல் மடியில் உட்காந்துட்டு இவரோட சவுண்டு தான், இந்த குட்டி வாண்ட சவுண்டு தான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸே போட்டு விட்டு பார்த்துட்ருப்போம். ஏன்னா அவங்க விளையாடுறது செய்கிறதெல்லாம் வந்து பவுல் குட்டி பார்ப்பாங்க. அப்பா வந்திருந்தங்காட்டி அவருக்கும் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். பாருங்கப்பா நான் இப்படியே வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்பட்டார். தூக்கம் வருது அப்படின்னாவே தொட்டில் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தொட்டிலில் போட்டு ஆட்டினா கொஞ்சம் நேரம் அப்படி விளையாண்டுட்டே சவுண்டு போட்டு தூங்கிடுவாங்க. பவுல் காலையில் நேரமாக எந்திரிச்சிட்றாரு. ஸோ அதனால் இட நேரத்தில் ஒரு 10-11 மணிக்கு மேலே ஒரு தூக்கம், ஒரு 1/2 hour தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேரமாக தூங்கி குழந்தைங்க நேரமாக எந்திரிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஆட்டம் தான். சரி தூங்கி எழுந்த உடனே பவுலையும் சேர்த்து கூட்டிகிட்டே போயிட்டு சாராக்கிட்டே கூட்டிகிட்டு வேணுமா? சரி பிரிச்சு தரேன். முருங்கை இல்லையா? இல்லை பூச்சி இருக்கு சாமி. சரி ஓடு. உனக்கு வேணுமா? இப்போல்லாம் பவுல் வண்டிலேயே முன்னாடி நின்றுக்கிறாரு. அவர் விட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா? அதனால அவரையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடுது. இந்த படியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்தேன். அந்த ஃபஸ்ட்டு படியில் காலை வச்சு 2வது படியில் ஸ்கிட் ஆகி லாஸ்ட் அந்த கல் மேலே விழுந்துட்டேன். நல்லா நச்சுன்னு இந்த லாஸ்ட்டு கல் மேலே நல்லா அடி விழுந்துச்சு. எந்திரிக்கவே முடியல. அவங்க அப்பா வர வச்சு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். வந்துட்டீங்களா? பாய் சொல்லிட்டாங்களையா? சரி ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களாம். டீச்சர் பாய் சொல்லிட்டாங்களாம். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். இப்படி தான் அவங்க அதிகமாக இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேகெல்லாம் கழட்டி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. வந்த உடனே அந்த ரோல் எடுத்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இது காட்டன் ரோலு. மிஷின் மேலே கொண்டே பேக் வச்சிருங்க. தெரியாமல் ஒரு தடவை இப்படி தலையில் அடிச்சுட்டு, அதனால அவங்களும் என்ன பண்ணாலும் தலையில் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பவுல் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டு இருந்தாரு. ஒரு சிப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சாராக்குட்டி வந்து எடுத்தா பவுலும் எடுத்துருவாங்க. சரி சரி. என்ன படிச்சிங்கன்னு கேட்டதுக்கு ABCD எல்லாம் படிச்சேன்னு சொல்கிறாங்க. வந்து கொஞ்ச நேரம் அப்படி ஏதோ ஒன்று சாப்பிட்டு உடனே குளிக்க வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு அங்கே கசகசன்னு இருக்கும் இல்லைங்களா? இவங்க குளிக்கும்போது நம்ம பவுலுக்குட்டியை சேர்ந்து குளிச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்க வேண்டியதுதான். எப்போ பாரு குளியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் தண்ணி ஊற்றி ஈரமாக கொட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாதம் கொடுத்துருந்தேன். 2 பேரும் வீட்டில் இறச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த கையிலையும் அந்த கையிலையும் மாற்றி மாற்றி சாப்பிட வேண்டியதான். ஊட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தனியாக அவங்களுக்கு கொடுத்து எப்போ பழகணும்னோ அது எனக்கே நான் வச்சுக்கிட்ட சூனியமாக என்னன்னு தெரில. வீட்டை அப்படி இப்படி அப்படின்னு கொட்டி கசன்னு போட்டுடுறாங்க. எனக்கு வீடு நீட் பண்ணியே கரெக்டாக இருக்குது. சரி ஒரு 6 மாதத்துக்கு கஷ்டம், கொஞ்ச நாள் படிச்சுன்னு பார்த்தீங்களா சாரா குட்டி கீழே சிந்தாமல் ஸ்பூனில் எடுத்து அழகாக சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம பவுல் குட்டிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து அவரா பெரிய ஸ்பூனில் சாப்பிடுவாராம், சின்ன ஸ்பூனில் சாப்பிட மாட்டாராம். லெஃப்ட் ஹேண்டில் தான் மோஸ்ட்லி சாப்பிட்றாரு, ரைட் ஹேண்டில் வந்து சாப்பிட்றதில்ல. அதையும் நாங்கள் மாற்றிட்டே இருக்கோம். எப்படியோ குழந்தை சாப்பிட்டா போதும். சாப்பிட்டு முடிச்சோன்னே வீடெல்லாம் நீட் பண்ணி கூட்டி இது பண்ணியாச்சு. அடுத்த வேட்டை பாருங்கள், மிச்சர் வீடே கொட்டி நெக்கி சாப்பிட்றாரு. சாரா குட்டி அப்படியே பின்னாடி தொட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்த உடனே ஒரு குளியில் போட்டு ஒரே ஆட்டம் தான். அவங்க அப்பா வந்துட்டாரு. அவங்க ஆடிட்டு இருக்கட்டும். இன்னைக்கான ரிவ்யூ பார்த்துடலாங்களா? இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் 342 ருபீஸ்க்கு நமக்கு மீஷோவில் கிடைக்குது. நமக்கு வந்து இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வாங்கினேன். செப்டம்பர் 2 என்னோடய பர்த்டே. ஸோ இந்த சாரியை சுடியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்டர் இல்லை. பார்டர் இருக்கான்னு பார்க்காம வாங்கிட்டேன். இதில் பார்டர் மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் சுடியாக கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வைலட் கலருக்கு க்ரீன் கலர் பார்க்குறதுக்கே புடவை வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த புடவை கட்டினா கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். எனக்கு மேலே வந்து அந்த க்ரீன் கலர் பார்டர் வந்துச்சுன்னா நம்ம சுடி போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல் கவுன் டைப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கிளாத் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பட்டு மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பார்டர் மட்டும் இல்லை, பார்டர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் கொடுத்துருந்தாங்க, க்ரீன் கலர் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் கலர் டிம்மாக இருந்துச்சு. மற்றபடி சாரீ ஓவராலாக ஓகேன்னு தான் சொல்லுவேன். அடுத்து பாருங்கள், ப்ளவுஸ் பிட் காட்டுறேன். ப்ளவுஸ் பிட் இதுக்கு சேர்கிற மாதிரியே கொஞ்சம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் அப்படியே கோல்டன் கலர் மாதிரி மின்னுச்சு. ஆனால் வந்து அதுக்கு சேர்ந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. நம்ம கவுனாக தான் தைக்க போகிறோம். இதை பேக் பீஸாகவும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா லைனிங்காகவும் கொடுத்துக்கலாம். ஓரளவு சொல்லப்போனால் லைனிங் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. கீழே வந்து கொஞ்சம் சின்ன பார்டர் இருந்தது, ஆனால் ரொம்ப பெரிய பார்டர் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்து நான் வந்து சாரீஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஜிப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இவங்களோட மறுபடியும் ஆட்டத்தை பார்ப்போம். ஹஸ்பண்டுக்கு ஓல்டு சாங் பிடிக்காது, ஆனால் ஓல்டு சாங்க்கு பவுல் நல்லா வைப் பண்ணுவார். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவரையும் கொஞ்சம் பாட்டு பாடி வெறுப்பேற்றிட்டு பவுலும் எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு பாருங்களேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட சேட்டையும் ஆட்டமாக இருக்கும். அவர் சந்தோஷமாக ஆடுறது பார்த்தாலே எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சாரா குட்டி வந்துட்டாங்க. இப்படித்தான் பாட்டு போட்டு ஆட்டமும் பாட்டமுமா இருக்கும். இன்னைக்கு நைட்டுக்கு வந்து உப்புமா சிம்பிளாக பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் செய்யலை, மாவுனி ஆட்டல. உப்புமா எப்பவுமே வந்து சாராம்போல் விரும்பி சாப்பிடுவாங்க தான். உப்புமா கூட நம்ம வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணிப்பேன். பச்சை மிளகா இல்லாதங்காட்டி வரமிளகா போட்டு அதனால் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சாராக்கும் பவுலுக்கும் கொடுத்தாச்சு. அவங்களையும் நைட்டு குளிக்க வச்சாச்சு. எப்போவுமே நைட்டு ஒருக்கா குளியலை போட்டால் தான் பிள்ளைங்க நல்லா தூங்குவாங்க. எத்தனை ட்ரெஸ்ஸுன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் அப்படித்தான் இருக்கும். தண்ணி ஆயிடுச்சு, ஈரம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து ட்ரெஸ் மாற்றாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களே கழட்ட சொல்லுவாங்க. ஸ்பூன் வேணுமா, பூ வேணுமா, ஸ்பூன் வேணும்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் ஸ்பூன் போட்டு கொடுத்த உடனே
அமைதியாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க. கூடவே உப்புமாலாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நானும் உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. சாராக்குட்டி ஸ்பூனை தூக்கி வீசிட்டு அழுதுட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. ஊட்டி விட்டா கூட வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தால் கையில் என்ன இருக்கோ அதை தூக்கி வீசிடுறாங்க. அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு காணோம் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பவுல் சமத்தா ஒரு இடத்துல நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா, நான் பாட்டுக்கு சாப்பிட்றேன்டா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு குழந்தைங்கள நேரமாகவே இன்றைக்கி தூங்க வச்சுட்டோம். இன்னைக்கு டிப்ஸ் பார்த்துடலாங்களா? நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வெங்காயம்லாம் வாங்குறோம் இல்லைங்களா? இந்த வெங்காயம் வாங்குற இந்த நெட்டு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த அளவு இருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வேஸ்ட் ஆகிற சோப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோப்பெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து வாஷ் பேஷன், சிங்க்கு அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மேகி செய்யும்போது நெக்ஸ்ட் டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல தண்ணியை கொதிக்க விட்டுட்டு நம்ம நூடுல்ஸை போடாமல் அதுக்கு நம்ம நூடுல்ஸ் கொடுக்குற மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஒரு கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து மேகி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது மேகி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு செய்யறதை விட கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சொல்லுங்கள். ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.